ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுருந்தேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ஐ 6A வந்து ஃப்ளாஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் டூல் ஓப்பன் பண்ணிங்க, ஓகேங்களா. இந்த டூல் டவுன்லோட் பண்ணுங்கள். இதோட டூல் இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இதோட இதில் வந்து சூஸ் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அதில் வந்து நம்மளுடைய ஃபைல் வந்து இது பண்ணணும், ஓகேங்களா. சாஃப்ட்வேரோட ஃபைலு. இந்த சாஃப்ட்வேரோட ஃபைலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி லிங்க்கு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதை ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இமேஜ் ஃபைலில் போனீங்க அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்ட் செக்டருக்குலாம் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து அப்லோட் ஆகும், ஓகேங்களா. அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கீழே ஸ்கொயர் பண்ணினே வந்தீங்கன்னா அதில் வந்து கோஸ்ட்னு இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. CUST அதை வந்து டிக்கை வந்து எடுத்து விடுங்க, ஓகேங்களா. அதில் டிக்கில் இருக்கும், அந்த டிக்கை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டவுன்லோடு கொடுக்கணும், ஓகேங்களா. இப்போ அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன். இது MTK பைபாஸ் ஃபைல், ஓகேங்களா. இதை வந்து ரன் பண்ணுங்கள். இந்த சாஃப்ட்வேரோட ஃபைலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செல்லில் இருக்க இது வந்து பேட்டரியை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதை இது பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, USB கேபிளை வந்து பிசியில் வந்து கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா. நம்மளோட இதை வந்து பிசியில் கனெக்ட் பண்ணுவோம். இது ஓப்பன் பண்ணி இதில் பைபாஸ்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட USB கனெக்ட் பண்ணி வால்யூம் அப் பட்டனையும் வால்யூம் டவுன் பட்டனையும் ப்ளீஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பைபாஸ் வச்சுங்களா. இப்போ இது ஓகே ஆனதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் போய் ஃப்ளாஷ் டூலில் போய் நம்ம ஃப்ளாஷ் பண்ணணும், ஓகேங்களா. இது ஓகே ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் மினிமைஸ் பண்ணணும், ஓகேங்களா. இது வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு அந்த SP டூவில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோடு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. டவுன்லோட் ஆனோடனே நம்மளுக்கு ஃப்ளாஷ் ஃபைல் ஓடுது, ஓகேங்களா. ப்ளேஸ் ஃபுல் ஓடுது, ஓகே. திஸ் எரர் ஒன்று வருதா, சாரி, தி ஸ்டோரேஜ் இஸ் டிவைஸ் இன் எண்ட் ஆஃப் த லைஃப்னு வருது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இது எதுவுமே பயப்படனா USB கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி ரீகனெக்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி ரீகனெக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. எதுவுமே பண்ணாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பி ரீகனெக்ட்டு டவுன்லோட் கொடுங்க, ஓகேங்களா. டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் ஆகும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி இது பண்ணுங்கள். அப்படி நம்ம இதில் ஃப்ளாஷ் ஆகலை அப்படின்னா அந்த MTK கொடுத்து ஃபைல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க, ஓகேங்களா. அப்போ தான் ஓகே ஆகும். இந்த ஃபைலில் இந்த மாதிரி தான் கொடுத்து இது பண்ணோம். இந்த சாஃப்ட்வேரோட ஃபைலும் அந்த MTK பைபாஸ் பண்ணுற ஃபைலும் அடுத்தது SP ப்ளஸ் டூலும், அது மூணுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அது லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை மூணுத்தையும் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு SP ப்ளஸ் டூவில் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஃபைலை வந்து செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிவிட்டு அந்த காஸ்ட் ஃபைலை டிக்கை எடுத்துகிட்டு அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அது MTK பைபாஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அதை ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணி செல்லை கனெக்ட் பண்ணி அதிலேருந்து இது வந்து MTK ஃபைலை ஓகே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம SP ஃப்ளாஷ் டூவில் வந்து கொடுக்கணும், ஓகேங்களா. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் வந்து ஃப்ளாஷ் ஆகும், ஓகேங்களா. இது ஃப்ளாஷ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட் இது டெட்டு மொபைல், ஓகேங்களா. டெட்டான மொபைலை ஃப்ளாஷ் பண்ணுறேன். இது டெட் ஆகிடுச்சு ஆல்ரெடி மொபைலு, சுத்தமாக ஆனே ஆகலை மொபைலு. அந்த மொபைல் இது பண்ணுறது இல்லை, மற்ற இதுவாக இருந்தாலும் சாஃப்ட்வேர் வந்து இப்படி தான் இது பண்ணுறது. நான் இப்போ பண்ணுறவோட சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட்டான மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன், ஓகேங்களா. டெட்டான மொபைல் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறேன். MI 6A மொபைல் மாடல், ஓகேங்களா. இது ஃபுல்லாக இதுவாக வர வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். கேபிள் வந்து ரிமூவ் ஆகிடக்கூடாது, அதனால் கரெக்டாக இது பண்ணிங்க. ஓகே, டன்னு வந்துச்சுங்களா. இப்போ வந்து இதை மினிமைஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு மொபைலை வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. ஃபைல் வந்து க்ளாஸ் பண்ணிவிட்டு பேட்ரி அந்த பேட்ரி வந்து ரிமூவ் பண்ணியிருக்கு, ஓகேங்களா. அந்த டோரை கழட்டிட்டு, ஏன்னா நான் அந்த பட்டனை அழுத்தத்துக்காக போட்டிருந்தேன், அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்ரி இன்சர்ட் பண்ணிவிட்டு செட்டை வந்து ஆன் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. பேட்ரி கனெக்ட் பண்ணி பவர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மொபைல் வந்து ஆன் ஆகும், ஓகேங்களா. டெட்டான மொபைலு இப்போ எப்படி ஆன் ஆகுது பார்த்தீங்களா. இது வரைக்கும் MIயே வரல, சார்ஜரை போட்டு வெரி சிம்பிள் மட்டும் காட்டின மொபைலு ஃப்ளாஷ் பண்ணோன்னே செட்டு வந்து ஆன் ஆயிடுச்சு, ஓகேங்களா. இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் இதில் இது பண்ணுறேன். ஒரு சில மொபைலில் வரும், ஒரு சில மொபைலில் இது வராது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது ஓப்பன் பண்ணதில் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. அதில் வந்து அந்த மேலே இருக்க அந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்ட்ரல் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லும். சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்தியா கண்ட்ரியை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஓகேங்களா. அந்த ரீஜியன், அது ரீஜியன்னா என்ன கண்ட்ரின்றது தான். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற மாதிரி அந்த இது சிம்பிள் போட்டுறது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போவோம். ஓகே, இப்போ வந்து ஒய்ஃபை கேட்குது, அதை ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு மேலே ஸ்கொயர் பண்ணுங்கள். மேலே ஸ்கொயர் பண்ணிவிட்டு சாரி பேக் வாங்கலாம். பேக் வந்துட்டு அந்த மேலே இதை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு டிக்கு கேட்கும். அந்த டிக்கில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சிம் கார்டு இன்செர்ட் பண்ணதான்னு கேட்கும். இதையும் ஸ்கிப் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவும். அடுத்து மோர் ஆப்ஷனு அக்செப்ட் அதை கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து ஓப்பன் ஆகும். ஸ்கிப் கேட்கும். பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுது. பாஸ்வேர்ட் செட் பண்ணாலும் இல்லை அப்படியே இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு தீம்ஸ் என்ன தீம்ஸோ அதை வேணும் கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் செட்டப் கம்ப்ளீட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல் ஓப்பன் ஆகிடும், ஒரு சில மொபைல் வந்து எஃப்ஆர் லாக்கில் இருக்கும். ஓகே, இப்போ இந்த மொபைல் வந்து எஃப்ஆர் லாக் இருக்குது. இதை எப்படி பைபாஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் வாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிங்க. இது வந்து எஃப்ஆர்பி ஃபைல் லாக். ஓகேங்களா, ஃபைலு எஃப்ஆர்பி அன்லாக் பண்ணுற ஃபைல் இது. ஓகேங்களா, இதை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிங்க. இந்த ஃபைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்களா. டவுன்லோடில் போங்க, கம்ப்ரஸரில் போய்ட்டு இதோட மொத்த ஃபைலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ அந்த ஃபைல் இந்த இதை ஃபைல் எம்ஆக் ஃபைல் இருக்குல்ல, எஃப்ஆர்பி ஃபைலில் அதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. அதை எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டுக்கப்புறம் ஓகே எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சிங்களா, ஓப்பன் பண்ணி செக் பண்ணிங்க. ஓகே இருக்குது. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம SP + டூல் இருக்குல்ல அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ளாஷ் டூலை வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி நம்ம கொடுத்த அந்த ஃபைலோட தான் வரும். அதிலே போய்ட்டு அந்த சூஸ் கொடுங்க. ரெண்டாவது ஆப்ஷனில் செலக்ட் பண்ணி செக்டரில் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது டவுன்லோட் பண்ணல அதை போய்ட்டு கிளிக் பண்ணி அந்த எஃப்ஆர்பி ஃபைலை கொடுங்க அதில். ஓகேங்களா, கிளிக் பண்ணி கம்ப்ரஸரில் போங்க. கம்ப்ரஸரில் போய்ட்டு X6 அதில் கிளிக் பண்ணி அந்த ஒய்ஃபை இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா MTK ஆண்ட்ராய்ட் செக்டர் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே போயிடுச்சு. ரெண்டு தான் இருக்குது. ஓகேங்களா, அதில் எஃப்ஆர்பி ஃபைலு ஒன்று அக்கௌண்ட் சப் இது 2 தான் இருக்குது. இதுதான் 3 இருக்குது ப்ரீலோடுன்னு ஒன்று. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, மீதி எதுவும் இல்லை. அப்படின்னா இது எஃப்ஆர்பி ஃபைல் இது தான். ஓகேங்களா, இது கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஃபார்மேட்டில் போங்க. ஃபார்மேட்டில் போய்ட்டு ஆட்டோ ஃபார்மேட் ஃப்ளாஷ் கீழே மேனுவல் ஃபார்மேட் ஃப்ளாஷ்ன்றது கொடுப்பாங்க. இதில் வந்து அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எஃப்ஆர் ஃபைல் டவுன்லோட் பண்ணல அந்த ஃபைலுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும், அதில் வந்து அட்ரஸ் இருக்கும், எஃப்ஆர்பி ஃபைலோட அட்ரஸ்ஸு. அதை காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ அதை இது பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா அதில் இருக்குது பாருங்கள் அக்கௌண்ட் த யூசர் டேட்டா ஃபைல் இருக்குல்ல அதுதான். இதை ஓப்பன் பண்ணிட்டு இதை மினிமைஸ் பண்ணிங்க. கீழே இறக்குனீங்க அப்படின்னா எம்ஐ அக்கௌண்ட்டில் அதை கீழே வாங்க. கீழே ஸ்கொயரில் பண்ணிங்கன்னா எஃப்ஆர்பின்னு இருக்குல்ல அதில் இருக்க மேலே இருக்க ஃபஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஷ் டூலில் போய்ட்டு அந்த மேனுவல் கிளிக் பண்ணி கீழே கட்டிங்களா பிகைன் அட்ரஸ்ன்னு அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அந்த அட்ரஸில் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அடுத்தது மினிமைஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு இது இருக்குது பாருங்கள், அந்த கீழே இருக்கிறதையும் காப்பி பண்ணிங்க. ரெண்டாவதாக இருக்கிறதையும் காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாஷ் டூலே ஓப்பன் பண்ணி கீழே ஃபார்மேட் லென்த் இருக்குல்ல அதையும் கிளியர் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு மொபைல் வந்து இப்போ இன்சர்ட் பண்ணி ஷார்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகும். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிங்க. மினிமைஸ் பண்ணிவிட்டு இது நம்ம அப்படியே பண்ண முடியாது, அதனால் எம்டி ஃபைலை ஓப்பன் பண்ணி பைபாஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இது நீங்கள் அப்படியே பண்ணிங்கன்னா எரர் தான் வரும், ஓகே ஆகாது. அதனால் ஒன்று டிடெக்டே ஆகாது, செட்டே டிடெக்ட் ஆகாது. அதனால் அந்த MTK பைபாஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அதில் போய்ட்டு டிடெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு USB கேபிள் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டோன்னே பைபாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வரும். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஓகே ஆச்சுங்களா, இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனதுக்கப்புறம் மினிமைஸ் பண்ணிவிட்டு இப்போ போய் அந்த SP ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷார்ட் இருக்குல்ல அந்த ஷார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நான் ஷார்ட்டுன்றதை கொடுக்குறேன். எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஷார்ட் கொடுங்க. கனெக்ட் பண்ணி ஷார்ட் கொடுத்தோன்னே வெயிட் பண்ணுங்கள். சாரி, இதுலேயும் பார்த்தீங்கன்னா தி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு வருது. என்ன பண்ணணும்னா ஓகே கொடுத்துருங்க. இந்த எரருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபைல்னு இருக்குல்ல இது ரெண்டும் கரெக்டாக தான் இருக்குது. பட் டவுன்லோட்லேயும் நம்ம வந்து கொடுத்த செக்டார் ஃபைலும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா, எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் எரர் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் இன்னொரு செட்டிங்ஸில் வந்து ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி கீழே ஆப்ஷன் காட்டும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணி அந்த ஜென்ரலில் வந்து 3 டிக் இருக்கும், அந்த 3 டிக்குமே வந்து எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுங்க. ஓகேங்களா, அதை எடுத்து விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி ஃபார்மேட்குள்ளேயே போய்ட்டு ஷார்ட் கொடுக்கணும். ஷார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா MTK ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு பைபாஸ் பண்ணணும். பைபாஸ் பண்ணிவிட்டு தான் கனெக்ட் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணணும். ஓகேங்களா, நான் இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஆகும், இல்லைனா உங்களுக்கு அந்த இதில் கிளிக் பண்ணால் எரர் தான் வரும், ஓகே ஆகாது. அதனால் பைபாஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைலை கனெக்ட் பண்ணோடனே அங்கே ஓகே ஆகிடும். ஓகேங்களா, இப்போ எஸ் கொடுத்தீங்க ஓகே ஆகிடுச்சு. இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் போய்ட்டு அப்படி ஷார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செலக்டட் இப்போ ஓகே வந்துடும் பாருங்க. ஓகே டன் வந்துச்சுங்களா. இப்போ வந்து எஃப்ஆர்பி வந்து அன்லாக் பண்ணிச்சு. ஓகேங்களா, இது ஃப்ளாஷ் பண்ணிச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் மொபைலில் இல்லை எஃப்ஆர்பி வந்து
அன்லாக் ஆயிடுச்சான்றத செக் பண்ணி போகும். மோஸ்ட் ஆஃப் ஏதாவது ஒரு சில மொபைல்லாம் இந்த மாதிரி வரும், ஓகேங்களா. மற்றபடி மொபைலில் வந்து நீங்கள் அந்த ஃப்ளாஷ் பண்ணும்போதே ஓகே ஆகிடும். ஃப்ளாஷ் பண்ணி எனக்கு எஃப்ஆர்பி லாக்கில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி இது. ஒரு சில மொபைல் எஃப்ஆர்பி லாக் வந்த மொபைல் கூட இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நான் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இல்லை மோர் ஆப்ஷன் கொடுங்க. மோர் ஆப்ஷன் கொடுத்து அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து நெக்ஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட்டு கேட்கும், அதையும் கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு எந்த தீம்ஸோ அதை நம்ம செட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா செட்டப் கம்ப்ளீட்ன்றதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து இப்போ ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா. முன்னே வந்து எஃப்ஆர் பிளாக்கில் வந்துச்சு, இப்போ எஃப்ஆர் பிளாக் வந்து பைபாஸ் பண்ணிச்சு, இப்போ ஓகே ஆச்சுங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து மொபைலை வந்து ஃப்ளாஷ் பண்ணி எஃப்ஆர் பிளாக்கை பைபாஸ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.